தமிழ் இலக்கிய தோட்டத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கும் விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 2001ஆம் ஆண்டு முதல் கனடாவில் இவ்வாறு தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் என பல செயற்பாடுகளை இலக்கிய தோட்டம் முன்னெடுத்து வருவதோடு மட்டுமல்லாமல் தமிழ் இலக்கிய துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்சார் படைப்புகளை வெளியிட்டு வரும் பலரையும் அடையாளம் கண்டு அவர்களது தகைமைகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் விருதுகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. இத்தனை வருடங்களாக அந்த விருதுகளை வழங்கி வருவது என்பது மிக மிக பாராட்டத்தக்க ஒரு விடயம். தமிழ் இலக்கிய தோட்டத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான விருது விழாவை ஆரம்பித்து வைப்பதற்காக தமிழ் இலக்கிய தோட்டத்தின் புரவலர் பேராசிரியர் AJV சந்திரகாந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். 2001ஆம் ஆண்டிலே டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் ஹார்ட் ஹவுஸ் மண்டபத்திலே ஒரு சிறிய நிகழ்வாக ஆரம்பித்த இந்த தமிழ் இலக்கிய தோட்டம் இன்று வளர்ச்சி பெற்று உலகின் பல பகுதிகளிலும் இருந்து பலர் வந்து பங்கேற்கின்ற ஒரு நிகழ்வாக இடம்பெறுவதையிட்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வேளை பேராசிரியர் செல்வா கனகநாயகம் அவர்களை நாங்கள் அன்போடு நினைவு கூறுகின்றோம். அவருடைய சிந்தனையிலே தான் இந்த தமிழ் இலக்கிய தோட்டம் ஆரம்பத்தில் முளைவெடுக்க தொடங்கியது. அக்காலத்தில் இருந்து நாம் தமிழ் இலக்கியத்தில் உயர்வான உன்னதமான சிந்தனைகளை தமது ஆக்க இலக்கிய படைப்புகளூடாகவும் கவிதை, கட்டுரை, இன்னும் நாவல் இலக்கியங்கள் போன்றவற்றில் பாரிய பங்களிப்புகளை செய்தவர்களையும் பாராட்டி அவர்கள் முன்னோடிகளாகவும் மூத்த வழிகாட்டிகளாகவும் மற்றவர்களுக்கு விளங்க வேண்டும் என்ற பேரெண்ணத்தோடு அவர்களை இனம் கண்டு அடையாளம் கண்டு அவர்களுக்கு விருது வழங்குகின்ற நிகழ்வாக இது தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருவதற்கு பலர் ஊக்கமளித்து அதனுடைய காரணிகளாக விளங்குகின்றீர்கள். விழாவில் வரவேற்புரை வழங்குவதற்காக தமிழ் இலக்கிய தோட்டத்தின் தலைவரும் இலக்கிய தோட்டத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாக நின்று செயற்படுவருமான பிரபல வழக்கறிஞர் மனுவல் இயேசுதாசன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கின்றேன். அன்பர்களே, 25 வருடங்கள் தமிழ் இலக்கிய தோட்டம் சின்ன தோட்டமாக ஆரம்பித்து இன்று விருட்சமான மரங்களை கொண்ட பின்னாம்பெரிய பிரம்மாண்டமான தோட்டமாக 25 வருடங்களில் காட்சி அளிக்கின்றது என்று எண்ணும் பொழுது மனம் புலகாங்கிதம் அடைகின்றது. இன்று நான் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை உங்கள் முன்னிலேயே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். அந்த அறிவித்தல் என்னவென்று சொன்னால், எங்களுடைய நிர்வாக சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானம். இந்த 25வது வருட விழாவிலிருந்து இன்றிலிருந்து தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருதானது எங்களுடைய ஸ்தாபகரும் இந்த அமைப்புக்காக 25 வருடங்களாக அரும்பாடுபட்டு தனது பெரும்பான்மையான நேரத்தை அர்ப்பணித்து இதை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவருமான ஆனா முத்துலிங்கம் இயல் விருது என்று இன்று வரை தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது அழைக்கப்படும் என்பதை மிகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த நேரத்தில் நாங்கள் முதலாவது விருதுக்குள் செல்ல இருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டு புனைவு விருது வழங்கப்பட இருக்கின்றது. புனைவு விருதை பெறுபவர் திரு ரவி அருணாச்சலம் அவர்கள். பம்பாய் சைக்கிள் என்ற தலைப்பில் அவர் எழுதிய நூலுக்காக தமிழ் இலக்கிய தோட்டத்தின் புனைவு விருது வழங்கப்படுகிறது. திரு ரவி அருணாச்சலத்திற்கான தகுதியுரையை வழங்கி அவரை அறிமுகம் செய்வதற்காக ஜனனி பிரசாந்தனை அழைக்கின்றோம். ஃபிக்ஷன் அவார்ட் ரவி அருணாச்சலம். ரவி அருணாச்சலம் யாழ்ப்பாணம் அளவட்டியைச் சேர்ந்த ஆசிரியர், கலைஞர். இவரது தந்தை அருணாச்சலம், தாய் பரமேஸ்வரி. அளவட்டி தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் கல்வி கற்ற இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் சிறப்பு கலைமாமணி பட்டத்தையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறையில் டிப்ளோமா பட்டத்தையும் பெற்றுள்ளார். படைப்பிலக்கிய துறைக்கு அல்லது எழுதுவதற்கு என்று எனக்கு ஆர்வம் தந்தவர் ஆரம்பத்தில் எனது 7-8 வயசில்
நான் வாசித்த புத்தகம்தான் எனக்கு தந்தது. அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் நான் முதல் வாசித்த புத்தகம் எனக்கு நினைவில் நான் முதல் வாசித்த புத்தகம் அக்கா என்கின்ற சிறுகதை தொகுப்பு. அதை எழுதியவர் முத்துலிங்கம் சார். அடுத்தது பஞ்சமர் என்கின்ற நாவல் டேனியல். மற்றது யாழ்ப்பாண கதைகள் என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு, அதை எழுதியவர் கேவி நடராசன். இந்த மூவரும் தான் முக்கியமாக முத்துலிங்கம் சார் எனக்கு இந்த அவற்றை எழுத்து தான் என்ன ஊக்கம் தந்தது. நான் இதற்கு முன்னர் இந்த பம்பாய் சைக்கிள் நாவலுக்கு முன்னர் கொற்றவை பற்றி கூறினேன் என்கிற நாவல் எழுதியிருந்தேன். அதில் நான் சமர்ப்பணமாக இந்நாவலை எனது ஐயா என்று நான் உணர்கின்ற முத்துலிங்கம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். எனது 7-8 வயது பருவத்தில் 1968 ஆனா முத்துலிங்கம் எழுதிய அக்கா எனும் சிறுகதை தொகுதியே என் வாழ்நாளில் நான் வாசித்த முதல் தமிழ் இலக்கியம் என்பேன். தமிழ்நாட்டின் அரசியலிலும் திரைத்துறையிலும் என் தமிழ் மக்கள் பலரது வாழ்க்கையிலும் கூட ஆழமாக தனது முத்திரையை பதித்திருப்பவர் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜிஆர் சம்பந்தமாக பல நூல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் தமிழக முதல்வராக அவர் செயற்படுத்திய முக்கிய திட்டங்களையும் அந்த காலப்பகுதியின் தமிழக வரலாற்றையும் கூறும் எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் நினைவுகள் என்ற நூலுக்காக அல் புனைவு நான்-ஃபிக்ஷன் அவார்டு வழங்கப்படுகின்றது. விருதினை பெறுகின்றார் திரு டி பிச்சாண்டி அவர்கள். அவருக்கான தகுதியுரையை வழங்குவதற்காக மதுரா ஜெயபரன் இதோ. பிச்சாண்டி அவர்கள் அல் புனைவு பரிசு எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் நினைவுகள். நூலாசிரியர் பிச்சாண்டி திருவண்ணாமலை அருகிலுள்ள பள்ளிகொண்டாப்பட்டு என்னும் சிறு கிராமத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். சிறு வயதிலேயே தந்தையை இழந்து வறுமையில் வளர்ந்தாலும் தன் விடாமுயற்சியால் கணிதத்தில் இளங்கலை முதுகலை பட்டங்களை சென்னை அரசு கல்லூரியிலும் லயோலா கல்லூரியிலும் படித்து பெற்றார். திருவண்ணாமலைக்கு அருகில் ஒரு கிராமத்தில் பிறந்து இளம் வயதில் தந்தையை இழந்து கல்வி ஒன்றையே ஆதாரமாக கொண்டு வளர்ந்தவன் நான். திண்டுக்கல் அருகில் விளம்பரமில்லாத ஒரு பணியில் இருந்த என்னை அடையாளம் கண்டு முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நேர்முக உதவியாளராக நியமித்தார். அதையடுத்து சுமார் 10 ஆண்டு காலம் அவருடன் பணிபுரியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் சொன்னார், உன்னிடம் ஒருவர் ஒரு கோரிக்கையோடு வரும்பொழுது அதனை உனது நிலையிலிருந்து பார்க்காதே, உன்னை அவர் நிலைக்கு கொண்டு சென்று சிறிது நேரம் அவர் பிரச்சனையின் உண்மையை எண்ணிப்பார். அவரது கோரிக்கையில் உள்ள நியாயங்கள் அப்போது உனக்கு புலப்படும். அதன் பின்பு நீ உன்னிடத்தில் திரும்ப வந்து அமர்ந்து அவரது கோரிக்கைக்கு பதில் கொடு என்று அவர் எனக்கு சொன்ன அந்த அறிவுரை என் மனதில் ஆழ பதிந்தது. பிற்காலத்தில் நான் தமிழக அரசில் பல உயர் பதவிகளில் பணியாற்றிய பொழுது அந்த அறிவுரை எனக்கு மிகவும் பயன்பட்டது. முதல்வர் எம்ஜிஆர் அவரிடம் நான் கண்டு வியந்தவை அவரது பிரமிக்கத்தக்க மனிதநேயமும் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் அவர் கொண்டிருந்த அளவற்ற ஆர்வமும் பற்றும் ஆகும். தமிழ் பல்கலைக்கழகம் துவக்கியது, மதுரையில் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியது, தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அரசு அலுவலர்கள் அனைவரும் தமிழில்தான் கையொப்பமிட வேண்டும் என்றும் அரசு கோப்புகள் அனைத்தும் தமிழில்தான் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்து செயல்படுத்தியது. இவை போல அவர் தமிழுக்காகவும் தமிழ் பண்பாட்டு வளர்ச்சிக்காகவும் செயல்படுத்திய திட்டங்கள் ஏராளம். இன்றைய விருது வழங்கும் விழாவில் முதன்மை விருந்தினரை அறிமுகம் செய்யும் நேரம் இது. இந்த வருடம் நடைபெற்ற தேர்தல் மூலமாக பிக்கரிங் புரூக்ளின் தொகுதியில் போட்டியிட்டு ஒட்டாவா நாடாளுமன்றம் சென்ற முதல் கனேடிய தமிழ் பெண் என்ற பெருமைக்குரிய ஜொனிட்டா நாதன் அவர்கள் இன்றைய விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். ஜொனிட்டா நாதன் அவர்கள் பிக்கரிங் புரூக்ளின் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றி வருகின்றார். இலங்கையில் பிறந்து 1983 ஆண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரத்தில் பாதிக்கப்பட்டு பின்பு கனடாவிற்கு குடிபெயர்ந்து இன்று கனடிய தேசிய மட்டத்தில் ஒரு தலைமைத்துவ பதவி அடைந்துள்ளமை ஜொனிட்டா நாதன் அவர்களது கடின உழைப்பையும் சமூக சேவைக்கான அர்ப்பணிப்பையும் எடுத்து காட்டுகின்றது. 2001 ஆண்டு தொடங்கியதிலிருந்து தமிழ் இலக்கிய தோட்டம், கற்பனை, இலக்கியம், கவிதை, ஆய்வு கட்டுரைகள் போன்றவற்றை கொண்டாடும் விருதுகள் வழங்குதல், இளம் ஆய்வாளர்களை வளர்க்கும் கல்வி உதவித்தொகைகள், நாடகங்கள்,
சிந்தனையை தூண்டும் சொற்பொழிவுகள் போன்ற பல்வேறு வழிகளில் தமிழ் இலக்கிய கலையை உயர்த்தி வளர்த்து வருகிறது. இலக்கியம் என்பது வெறும் கலாச்சார செல்வமல்ல, அது சமூகங்களையும் வரலாறுகளையும் தலைமுறைகளையும் இணைக்கும் முக்கிய பாலம் என்பதை இந்த நிறுவனம் எங்களுக்கு ஆழமாக உணர்த்தி வருகிறது. ஆசிரியர்களாகவும் ஆய்வாளர்களாகவும் விமர்சகர்களாகவும் இவர்கள் அர்ப்பணிப்புடன் தமிழ் இலக்கியத்தை அளவிட முடியாத அளவு செழிக்கச் செய்துள்ளனர். எண்ணற்ற வாசகர்களையும் ஆய்வாளர்களையும் இவர்கள் ஊக்குவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான கவிதை விருது வழங்கப்பட இருக்கின்றது. இருவர் இந்த தடவை கவிதை விருதுகளை பெறுகின்றார்கள். அந்த வகையில் முதல் கவிதை விருது வழங்கப்படுகின்றது திரு ரவி சுப்பிரமணியனுக்கு. தகுதியுரை வழங்கி அவரை அறிமுகம் செய்வதற்காக திருமதி ஜோதி ஜெயக்குமாரை மேடைக்கு அழைக்கின்றேன். இலக்கியத்தின் ஜீவநாடியாக விளங்குவது கவிதை. இன்று கவிதை துறைக்கான உயரிய விருதினை பெறுகின்ற மதிப்புக்குரிய எழுத்தாளர் ரவி சுப்பிரமணியன் அவர்களை இந்த அரங்கிலே அறிமுகம் செய்து வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நடராஜன் ரமணி தம்பதியினரின் மூத்த மகனாக 1963ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் பிறந்தவர் ரவி சுப்பிரமணியன் அவர்கள். அங்கிருக்கும் சரஸ்வதி பாடசாலை, நகர மேல்நிலை பள்ளி போன்றவற்றில் பள்ளி படிப்பையும் முதுகலை பொருளியல் படிப்பினை அவ்வூரின் அரசு ஆடவர் கல்லூரியிலும் பயின்றிருக்கின்றார். 11ஆம் வகுப்பு பயிலும் காலத்தில் இருந்தே பேச்சு, நடிப்பு, எழுத்து, இசை, நடனம் அவை மட்டுமல்ல பல குரல் போன்றவற்றில் ஆர்வம் துளிர்விட அது கல்லூரி படிப்பின் போது மேலும் மலர்ச்சி கொண்டு மாவட்ட, மாநில, தேசிய அங்கீகாரம் என மொத்தமாக 112 பரிசில்களையும் விருதுகளையும் அந்த கல்லூரி சார்பாக பெற்று பட்ட படிப்பினையும் அவர் நிறைவு செய்திருக்கின்றார். மூலக்கருத்தின் மோனச்சிறையுள் முடமாய் கிடந்தேனை கோலச்சுடரில் கோணமெல்லாம் ஏன் கொண்டு திரிய விட்டாய், நீண்ட வழியும் நெடுமூச்சொன்றும் நின்று எரியும் சுடரும் ஈண்டு உனதருளே என்கின்றார், அதற்கு என்னே பொருளையா. இந்தியாவிலிருந்து 10,000 மைல் தொலையுள்ள கனடா போன்ற ஒரு நாட்டில் தமிழ் இலக்கிய தோட்டம் என்ற இந்த அமைப்பு அதன் உறுப்பினர்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பான உழைப்போடு செய்திருக்கிற ஒட்டுமொத்த காரியங்களை அறிகிற போது மிகுந்த வியப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்காக 200 கலைஞர்களுக்கு மேல் விருதுகளும் கௌரவங்களும் அளிக்கப் போகிற ஒரு அமைப்பாக மட்டுமல்லாமல் அரிய நூல்களுடைய மீள்பதிப்பு, மொழிபெயர்ப்பு, மாணவர்களுக்கான கல்வி பட்டறைகள், நூலகத்துக்கான தமிழ் நூல்கள், கூத்து, இன்ன பிற கலைகள், அறிஞரதம் விரிவுரைகள் என பறந்து விரிகின்றன இதன் பணிகள். அடுத்ததாக மற்றொரு கவிதை விருது வழங்கப்படுகின்றது. விருதை பெறுபவர் திருமதி ரியாசா எம் ஜவாஹிர். நிலங்களின் வாசம் என்ற கவிதை தொகுப்பு நூலுக்காக தமிழ் இலக்கிய தோட்டத்தின் கவிதை விருது வழங்கப்படுகிறது. திருமதி ரியாசாவிற்கு அவருக்கான தகுதியுரையை வழங்கி அறிமுகம் செய்வதற்காக ஜனனி பிரசாந்தன். இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் அமைந்த நிந்தாவூர் இவரது சொந்த ஊர். பயிற்றப்பட்ட சித்திர ஆசிரியராக கல்முனை இமாம் கசாலி மகாவித்யாலயத்தில் பணிபுரிகிறார். ஓவியம் தவிர இலக்கியத்திலும் நிறைந்த ஆர்வலர் இவர். நிலங்களின் வாசம் நூல் இவரது முதலாவது கவிதை தொகுதி. சமூக ஊடகங்கள், பத்திரிகைகள், வானொலி, இணைய இதழ்கள், வலைத்தளங்களில் தனது கவிதைகளை தொடர்ந்தும் பதிவிடுகிறார் ரியாசா.
திருமதி ரியாசாவினால் இன்றைய நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை. எனவே அவரது சார்பாக விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமதி யாஸ்மின் புகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மிஷிகன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஈஸ்வரன் சொர்ணவேல் அவர்களை வரவேற்கவிருக்கின்றோம். பேராசிரியர் ஈஸ்வரன் சொர்ணவேல் அவர்களை வரவேற்பதற்காக தமிழ் இலக்கிய தோட்டத்தின் நிறைவேற்று சபை உறுப்பினர்களில் ஒருவரான திருமூர்த்தி ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு சொர்ணவேல் ஈஸ்வரன் அவர்கள் மிஷிகன் மாநில பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறை மற்றும் இதழியல் பள்ளியில் இணை பேராசிரியராக பணியாற்றுகிறார். ஆவணப்பட தயாரிப்பு மற்றும் தமிழ் சினிமாவில் கவனம் செலுத்தி திரைப்பட வரலாறு, கோட்பாடு மற்றும் தயாரிப்பு ஆகியவற்றை கற்பிக்கிறார். ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் நான் 2015 மெட்ராஸ் ஸ்டூடியோஸ் பற்றி ஒரு புத்தகம் எழுதினேன். அதோட முக்கியத்துவம் என்னென்னா, அதுக்கு முன்னால் இங்கே அகாடமியால் நம்ம பார்த்தோம்னா ஹிந்தி சினிமா தான் ஒரு இந்தியன் சினிமா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஆய்வாளர்கள் வச்சாங்க. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, ரீஜனல் சினிமா பற்றி அப்போ அதிகம் எழுதப்படலை. ஸோ ஐ வாண்டட் டு ரைட் அண்ட் ஃபோர்கிரவுண்ட் தமிழ் சினிமாவுடைய சிக்னிஃபிகன்ஸ் டு த வேர்ல்ட். ஏன்னா நம்ம கடந்த நூற்றாண்டை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6600 படங்கள் இந்தி சினிமாவில் எடுத்திருந்தாங்க. தமிழில் கிட்டத்தட்ட 6000 படங்கள். ஒரு 600 படங்கள் தான் குறைச்சி குவான்டிட்டி வைஸ் எடுத்தால் கூட. ஆனால் கூட அது ஒரு மாதிரி அதை பற்றியான கட்டுரைகள் இருந்தது. தியோடோர் பாஸ்கரன் சார் அவர்கள் அதை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் கூட வெஸ்டர்ன் அகாடமியால் அதை பற்றியான ஒரு விசிபிலிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை எழுதினேன். அது ஒரு பெரிய இடையீடாக அமைஞ்சுது. ஆனால் என்னென்னா, இப்போ அந்த மாதிரி புஸ்தகங்கள் நம்ம இங்கே உள்ள வெஸ்டர்ன் அகாடமியில் எழுதல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ நம்ம சிவாஜி கணேசன் ஒரு ஐகானிக் ஆக்டர், மெலோட்ராமாவுக்காக பெயர் போனவர் அப்படின்னு எழுதுகிறோன்னா கூட அந்த பியர் ரிவ்யூவில் கொஸ்டின் போட்டு ஹூ, வாட், ஹவு இப்படி நமக்கு கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு அதை பற்றியான புரிதல் கிடையாது இல்லையா. அப்போ அது அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. அப்போ அந்த தருணத்தில் எனக்கு ஆய்வு கட்டுரையின் ஒரு தொகுப்பு, ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிற இதில் இங்கே எனக்கு அந்த புத்தகத்துக்கு முத்துலிங்கம் சார், செல்வம், திருமூர்த்தி எல்லாம் இங்கே இருக்கும், இங்கே உரையும் எல்லாரும் அதை பற்றி விரிவாக பேசினாங்க. வழக்கறிஞர் மேனுவல் சார் உட்பட எல்லாரும் அதை அருமையாக பேசினாங்க. யேசுதாசன் சார் உட்பட எல்லோரும் பேசினாங்க. ஸோ அந்த டயத்தில் அது கிடைச்சது எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இயல் விருதுடைய சோர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவுடைய சவுத் ஏஷியன் ஸ்டடீஸில் இருக்குது. அப்போ செல்வா கனகம் சாரும் இருந்தாங்க. ஸோ அதனால் இமீடியட்லி தே ஆல்சோ குட் நோ த கிராவிட்டாஸ். அதாவது அவங்களுக்கு புக்கை படிக்கையில் தெரியுது, ஆனால் கூட தே டோன்ட் நோ அபவுட் தி பேக்ட்ராப். தமிழ் இலக்கிய தோட்டத்தினால் வழங்கப்படும் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இயல் விருது வழங்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2024 ஆண்டுக்கான 2 இயல் விருதுகள் இன்றைய நிகழ்ச்சியிலே வழங்கப்பட இருக்கின்றன. முதல் விருதை பெற்றுக்கொள்கிறார் திரு சச்சிதானந்தன் சுகிர்தராஜா அவர்கள். இங்கிலாந்தில் வாழ்ந்து வரும் திரு சுகிர்தராஜா அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருக்கான தகுதி உரையை வழங்கி அறிமுகம் செய்வதற்காக கவிஞர் பேராசிரியர் சேரன் அவர்களை அழைக்கின்றேன். சரியாக 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நான் மேற்கொண்டிருந்த வேளையில் அந்த ஆய்வின் நெறியாளர்களில் ஒருவராக கடமையாற்றியிருந்த பேராசிரியர் அருண் பிரபா முகர்ஜி அவர்கள் ஒரு நாள் என்னை அழைத்து ஒரு 1000 பக்கங்களுக்கு கூடிய ஒரு நூலை தந்தார். அந்த நூலுடைய தலைப்பு போஸ்ட் கொலோனியல் ரீடர். 1995 ஆண்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் எழுதி வந்த பின்காலனித்துவ விமர்சன மரபுகள் பற்றி அந்த காலத்தில் எழுதி வந்த மிக மிக முக்கியமான ஆய்வாளர்கள், புலமையாளர்கள், எழுத்தாளர்களுடைய அவர்களுடைய படைப்புகளின் தொகுப்பு உலகம் முழுவதும் இருந்து எழுதி வந்தது. அதில் எட்வர்ட் சாய்டு, ஃப்ரான்ஸ் ஃபனன், சல்மான் ருஷ்டி போன்ற ஏராளமானவர்களுடைய கட்டுரைகள் இருந்தன. அந்த முன்னுரையை அதுக்கு இந்த பொருளடக்கத்தை பார்த்த பொழுது R.S. சுகிதராஜா என்பவரும் அதில் ஒரு கட்டுரை இருக்குது. என்ன தெரியாத ஆளாக இருக்கார் R.S. சுகிதராஜா. இது நடந்த 1995. நான் வாசித்த முதலாவது கட்டுரை R.S. சுகிதராஜா அவர்களுடையது. அவர்தான் எங்களுக்கு முன்னாலே இப்பொழுது இருக்கிற பேராசிரியர் சச்சிதானந்தன் சுகிதராஜா. அந்த கட்டுரையோடு தான் எனக்கு அவர் அறிமுகமாகிறார்.
ஆனால் இன்றைக்கு தான் அவரை நான் முதல் தரமாக நேரே பார்க்கிறேன். மால்கம் பிராட்பரி எழுதிய ரேட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ற கதை புத்தகத்தில் ஒரு கதாபாத்திரம் இப்படி சொல்லுவார்: சிறையில் இருக்கும்போது உங்களை பார்க்க வரும் நண்பன் நல்ல நண்பன், ஆனால் இதைவிட உயர்ந்த உன்னதமான நண்பன் உங்கள் இலக்கிய உரையை கேட்டு சொற்பொழிவுக்கு வந்து அமர்வது. சமூக ஊடகங்களும் ஒளிபாய்வு சேவைகளும் உங்கள் கவனத்துக்கு போட்டியிடும் இந்த இனிய மாலை பொழுதில் இங்கே வந்திருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய அசாதாரண செயல். இந்த விருது கிடைத்ததை பற்றி என்ன சொல்ல முடியும்? பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் படித்த கார்த்திகேசி சிவதம்பி சொன்னதை தான் நானும் சொல்ல முடியும். அவருக்கு 20,000 ஆண்டு தமிழக அரசு கொடுத்த விழாவின் போது அவர் சொன்னது இதுதான்: சுவாமி விபுலானந்தர், CV தாமோதரம் பிள்ளை, தன்னுடைய நண்பன் கைலாசபதி போன்ற கருடர்கள் வானில் பலர்ந்த இந்த தமிழ் இனிய இயலில் நானும் ஒரு ஈயாகத்தான் பறக்கிறேன். நானும் அப்படித்தான் பார்க்கிறேன். நான் ஒரு ஈயாகத்தான் என்னையும் பார்க்கிறேன். இது சபை அடக்கமில்லை, உண்மை. தமிழ் இலக்கிய தோட்டம் வருடா வருடம் மொழிபெயர்ப்பு மொழி ஆக்கத்திற்கான விருதை வழங்கி வருகிறது. 2024 ஆண்டுக்கான மொழிபெயர்ப்பு விருது நீட்ரா ராட்ரிகோவிற்கு வழங்கப்படுகின்றது. எழுத்தாளர், கல்வியலாளர் என பன்முகம் கொண்ட நீட்ரா தற்சமயம் தமிழ் சமூக மைய உருவாக்கத்திற்கான ஒரு ஆலோசகராகவும் செயற்பட்டு வருகின்றார். நீட்ராவுக்கான தகுதியுரையை வழங்கி அவரை அறிமுகம் செய்வதற்காக I welcome Kasmin Stasiuk. Good evening, ladies and gentlemen. It is with great pleasure that I introduce you to the next award recipient, Nidra Rodrigo, for the Translation Award 2024. Nidra Rodrigo was born in Ilancay and she immigrated to Canada during the Civil War. She is a writer, academic, and curator of multi-arts events. She is also a community capacity builder, and currently she's an advisor to the board of the Tamil Community Center project. Nidra is the founder of the Tamil Studies Symposium in Toronto and the bilingual inclusive event series, the TamFam Lit Jam. Her translations that are published include In the Shadow of the Sword and the Devakandan Quintet, Prison of Dreams. I'm really honored to receive this award for two reasons. The first is because this award has been given to several translators whom I deeply respect and admire and who have set the gold standard for me. Secondly, it's because I began as a translator in this space. About 12 years ago, I came to a Tamil Literary Garden event and asked Professor Chelva Kanaganayakam for some translated poems because I was working on an essay. And he said, we really need translators. Why don't you give it a try? And I laughed because I had not read Tamil literature in many years. So I thought, but he really encouraged me and read through the first few drafts of poems that I translated. And the last email I have from him is a beautiful email in which he says very kind things about my translations. And that's what really sort of got me into this work. So I'm always grateful to the Tamil Literary Garden as a space that creates these networks, right? That helps us pass on this literature to the next generation, to kids who are growing up here, who even if they speak Tamil, may not actually read those books in Tamil. Right? So they get to read these books in English and get to experience something of their family's heritage. தமிழ் இலக்கிய தோட்டத்தின் 2வது வெள்ளி விழா இயல் விருது வழங்கப்பட இருக்கின்றது. நவீன தமிழ் இலக்கியத்தில் தனித்துவமான எழுத்து வகைமையை உருவாக்கிய எழுத்தாளர் திரு யுவன் சந்திரசேகர் அவர்கள் இந்த விருதை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார். அவருக்கான தகுதி உரையை வழங்குவதற்காக அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் திரு ஆஸ்டின் சவுந்தர்.
நவீன தமிழ் இலக்கியத்தில் 1990களின் தொடக்கத்தில் உருவான புது பிரக்ஞையின் அடையாளங்களில் ஒருவர் யுவன் சந்திரசேகர். பின் நவீனத்துவம் என்று அழைக்கப்பட்ட இந்த புதிய நடைமுறையில் தனித்துவமான எழுத்து வகைமையை உருவாக்கியவர். மீண்டு வந்த இயல்புவாத ஆக்கங்களுக்கும் நவீனத்தை கடந்த சொல்லாடல்களுக்கும் அப்பாற்பட்ட புனைவு முறையை முன்வைத்தார். நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய லாங்குவேஜில் ஆஸ்டின் சவுந்தர் லாங்குவேஜில் சொல்கிறேன் அவர் பேசுகிறது. அதாவது அவருக்கு மானட்டனஸ் ஜாப் 1 2 3 1 2 3 4 5 6ன்னு எழுதுகிற கேஷியர் ஜாப். அந்த கேஷியர் ஜாபில் இருந்தால் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்த ஒரு எழுத்தாளர் தான் யுவன் சந்திரசேகர். 2011 வருஷத்தில் என்னுடைய பயணக்கதை அப்படிங்கிற நாவலுக்கு புனைவுக்கான இலக்கிய தோட்ட விருது கொடுத்தாங்க. அப்போது முத்துலிங்க சார் தான் என்னை ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார். அப்போ உள்ள அப்படியானே தான் கேட்டது. ஆனால் அவர் எனக்கு தந்தை ஸ்தானம், அதனால் அப்படியா அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படி சொல்லலாம். இப்போ இந்த விருதுக்கு அவர் கூப்பிட்டு சொல்லும்போதும் அதே தான் தோணுச்சு. ஏன்னு சொன்னால், நான் பிறவி எழுத்தாளன் இல்லை, திட்டமிட்டு எழுத்தாளன் ஆனவனும் கிடையாது, தற்செயலாக எழுத்தாளன். ஏன் தற்செயல்னு சொல்கிறேன்னா, நான் எழுத வந்தப்போ 10 வருஷம் கவிதை மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேன். 2024ஆம் ஆண்டுக்கான 2 இயல் விருதுகளை பெற்ற திரு சுகிர்தராஜா மற்றும் திரு யுவன் சந்திரசேகர் ஆகியோரோடு தமிழ் இலக்கிய தோட்டத்தின் நிறைவேற்று சபை உறுப்பினர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றேன். இலக்கிய தோட்டத்திற்கு வருடா வருடம் சிறப்பான முறையில் விழாவை நடத்துவதற்கு பக்கபலமாக நின்று செயற்படும் அனுசரணையாளர்கள் மற்றும் நன்கொடையாளர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக ஆரம்பத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து எனக்கு இந்த இலக்கிய தோட்டத்துக்கு உதவி செய்த என்னுடைய மகள் வைதேகிக்கும் மகன் சஞ்சயனுக்கும் பேரப்பிள்ளைகள் அப்சராவுக்கும் சஹானாவுக்கும் அத்தோடு முக்கியமாக என்னுடைய மனைவிக்கும் நான் இந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அவர் இல்லாவிட்டால் இதை இந்த அளவு தூரத்துக்கு இது வந்திருக்குமோ தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்றால், இதில் பெரிய சிரமங்கள் இருக்குது இதை நடத்துவதில். 1-2 உதாரணம் என்றால், நேற்று ஏர்போர்ட்லேருந்து கால் வருது. ஏர்போர்ட்லேருந்து கால் வந்தால் எனக்கு நெஞ்சு படக்கண்டு அடிக்கும். 2 மணித்தியாலமாக ஆளை வச்சு உருட்டி வீசா கொடுக்கவில்லை, உள்ளுக்கு வேற விடவில்லை. பிறகு ஒருத்தர் கால் பண்ணுவார், அண்ணன் நாளைக்கு எத்தனை மணிக்கு துவங்குது. பிறகு இன்னொருத்தர் கூப்பிட, அந்த தோட்டம் என்ன தோட்டம் எங்கே இருக்குது. ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு பெண் என்னை கூப்பிடுறார், நல்ல இனிமையான மொழி. அங்கிள் அந்த போன முறை ஆல்பத்தை பார்த்து நான் என்ன சாரி என்ன கலர்ன்னு சொல்லுங்க. இப்படியான கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சுத்தான் இதை நடத்தி கொண்டு வரோம். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி. இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேணும். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது 25 வருடம் முடிந்து விட்டது. 25 வருடம் என்றால் ஒரு வாழ்நாளில் ஒரு மனிதனுடன் 1/3 3 1 பங்கு அதை நான் இதுக்காக கொடுத்திருக்கிறேன். இந்த வருடத்திலிருந்து நான் ஓய்வு பெறுகிறேன். இதை தொடர்ந்து அவர்கள் நடத்த நீங்கள் ஆதரவு கொடுக்க வேணும். தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற உழைத்த உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தோடு தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது 2024 இனிதே நிறைவு பெறுகின்றது. அனைவருக்கும் இன்பகரமான பாதுகாப்பான இரவாக இந்த இரவு அமையட்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம். உங்களுக்கான இரவு உணவு பரிமாறப்பட இருக்கின்றது. அனைவரும் அமர்ந்து உண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.